லாலு ஷானவாஸ் அவர்கள் பேசிய கொடுத்த ஒரு பேட்டியில விஜய் அரசு பாஜகவின் கைப்பாவையாகவே செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கட்சியோட நிலைப்பாடு, தலைவர் எடுத்த முடிவு, கட்சியோட எதிர்காலம், இதுல இருந்துதான் ஒரு கட்சியோட நிர்வாகி வந்து கருத்து சொல்லணும். ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்தை அறுத்துட்டு போட்டோம். நெருக்கடி ஏற்படுத்தி கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் அவருடைய கருத்து இருக்குது. அது ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கா? திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏமாற்றிய காலகட்டங்கள் இருக்கு. எங்க தலைவர் வந்து நடத்தின விதம் இருக்கு. நிறைய நாங்க வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல திமுக ஆட்சி காலத்துல. அந்த வேதனை இருக்குங்களா இல்லையா? திமுக மேல அந்த அதிருப்தி காரணமா தான் தவேகோட கூட்டணியில சேர்ந்தீங்களா? தமிழக வெற்றி கழகம் வந்து திரு விஜய் அவர்கள் கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கி காமிச்சிட்டு இருக்காரு. இனி தமிழ்நாட்டுல யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலுமே இங்க கூட்டணி அரசாங்கம் தான். இனிமே அதை யாரும் மாத்த முடியுமா? ஒன்றிய அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தா திருமாவளவன் அவர்களையோ திரு விஜய் அவர்களையோ குறைச்சோ மதிப்பு குறைவோ நான் பேசல. நான் இதெல்லாம் நடக்குது, இதை கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற வாதத்தையும் முன்வைக்கிறேன். கேள்வி கேட்கிறவரே, நீங்க எங்க இருந்து கேள்வி கேட்கறீங்க? நீங்க திமுக இருந்து போய் கேள்வி கேளுங்க. விசிகால முக்கிய பொறுப்பாளராக இருந்துகிட்டு நம்ம ஒரு அரசாங்கத்துடைய குறைகளை சுட்டி காட்டலாங்க, அது தப்பு கிடையாதுங்க. ஆனா வந்து திமுகவுடைய குரலா ஒழிக்க கூடாதுல்ல. அவரே எதிர்பார்க்கிறாரோ என்னை திமுக பக்கம் அமைச்சு வச்சிருக்க நீங்களே அப்படின்னு. அவர் அங்க பேச்சுவார்த்தை நடத்ததா கேள்விப்பட்டோம். அங்க வந்து கட்சி பொறுப்பு கேட்டதா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு உதயநிதி வந்து என்ன பேசுறாரு? சோபா மாடல்ன்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு சோபா மாடல்? எவ்வளவு தரக்குறோம் சொல்றாரு. அதாங்க எங்களுக்கு தரக்குறோம் விமர்சனம் பண்றான்ல. அப்ப அதுக்கு எதிராக வந்து உதயநிதியை கண்டிக்கணுமா வேணாமா? ஆராசா எவ்வளவு கேவலமா எங்களுக்கு கவிதை வடிவத்துல எங்களை மட்டம் தட்டி எவ்வளவு கொச்சைப்படுத்தி பதிவு போட்டான்ல. RS பாரதி அவன் பேசினார். எவன் இருந்தானா எவன் போனான்னா அவன் ஒருமையில பேசினாரு. அப்பெல்லாம் அவர் எங்க போனாரு? கண்டிச்சிருக்க வேண்டியதானே? எங்க தலைவர் எப்படி வந்து ஒருமையில நீ பேசலாம் கேள்வி கேட்டிருக்க வேண்டியது RS பாரதிய. அவரு 25 ஆண்டு காலமாக என்ன 25 வருஷமா? எங்க 25 வருஷமா? சும்மா பேசாதீங்க. 25 வருஷமா என்ன பண்ணாரு கட்சிக்கு? ஏன்னா அவர் இஸ்லாமியர் தானே. எத்தனை இஸ்லாமியர்கள் கட்சிக்குள்ள சேர்த்தாரு? எங்கேயாவது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போய் களத்துல போய் போராடிட்டாரா? மறுபடியும் வந்து தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கலன்னா வந்து கட்சியை விட்டு கட்சியுடைய அடையாளங்களை வந்து சமூக ஊடகங்கள்ல இருந்து அழிக்கிறது. கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வர்றதே கிடையாது. கட்சி வேலை எழுத்து போட்டு செய்யறது கிடையாது. மேடையில பேசணும், ஊடகத்துல பேசணும். குறித்து ஒரு இருங்க. புரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்பயுமே சோசியல் மீடியால விடுதலை சிறுத்தைகள் பற்றின விவாதங்கள் தான் தொடர்ந்து ஒரு விவாத பொருளாகவே மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் திரு ஷானவாஸ் அவர்கள், லாலு ஷானவாஸ் அவர்கள் பேசிய கொடுத்த ஒரு பேட்டியில விஜய் அரசு பாஜகவின் கைப்பாவையாகவே செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. இது உங்களுடைய பார்வை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது ஒரு பேசு பொருளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. இந்த சமயத்தில் அவருடைய இந்த கருத்து தேவையற்ற கருத்து தான் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஏன்னா கட்சி ஒரு நிலைப்பாடை எடுத்துச்சு. தலைவர் அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போகிறார் அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு தான் அது. கட்சியோட உயர்நிலைக்குழு கூடி விவாதித்து அந்த உயர்நிலைக்குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் தலைவர் அவர்கள் வந்து தாவைக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை வந்து எடுத்துருக்கிறாரு. இதான் வந்து இப்போ ஒரு 2 மாதங்கள் தான் வந்து முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. இன்னும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படலை. அதுக்கான வேலைகள்லாம் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுறக்கூடாது. ஆட்சி கவிழ்ப்புக்கு ஏதோ அது மாதிரியான ஒரு செயல் திட்டம் வந்து நடந்துடக்கூடாது. ஆட்சியை பாதுகாக்கணும். அதனால் வந்து அவங்க கொஞ்சம் நெளிவு சுழுவாக போயிட்டுருக்காங்க. அது அந்த கட்சிக்கு அவர்களுக்கு தேவையை கருதி போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் கொள்கை கோட்பாட்டு அளவில் அதை விட்டு கொடுத்துட்டு சமரசமாயிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கத்தை வந்து வழி நடத்துகிறாங்க. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய செயல் திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக கால அவகாசத்தை எடுத்துக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு ஒவ்வொரு துறை சார்ந்து என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பல்லாயிரம் கோடி பணங்கள் தேவைப்படும். ஒன்றிய அரசுகிட்ட வந்து நிதி வாங்குறதுக்கான அந்த முயற்சிலாம் இருப்பாங்க. ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதி ஒன்றிய அரசுகிட்ட தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காக வந்து அவங்க ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிறாங்க. நம்ம அப்படிதான் அதை வந்து அவர் பேட்டியிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு.
கால அவகாசம் என்பது நிர்வாக ரீதியா கொடுப்பது வந்து சரியானது. ஆனா கொள்கை சார்ந்து ஒரு 6 செகண்ட் கூட வந்து எங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இன்று தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் வந்து பறிக்கப்படுது. பாஜக என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ அதெல்லாம் இப்ப ஒண்ணு ஒண்ணா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்தே மாதரம் பாடல் மாநில உரிமைகள் வந்து திருநெல்வேலி மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழகத்துல முதலாவதாக பாடப்பட்டிருக்கு, 2வதாக நாட்டுப்பண், 3வது இடத்துல தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. ஆளுநர் நிகழ்ச்சியாவே இருந்தாலும் அதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, மௌனமா இருக்காங்க, பேசாம இருக்காங்கன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். மாநில உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டது அப்படின்னா மாநில உரிமைகள் என்னென்ன இருக்கு? உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றதுல தாவேகா வந்து தீவிரமாக இருக்கிறாங்க. இப்போ காவிரி விஷயத்துலையும் வந்து ரொம்ப தீவிரமாக உறுதியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ காவிரி ஒழுங்கு அனைத்து கட்சி கூட்டுங்கன்றீங்க, இன்னும் அதுக்கு வாய் திறக்கவே இல்லை. அதுதான் கோரிக்கை வச்சுருக்கோம். காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து இன்னைக்கு 3500 டிஎம்சி தண்ணீரை வந்து திறந்து விட சொல்லி உத்தரவிட்டிருக்கு. ஆனால் இன்னும் திறக்கப்படலை. அங்கே நிலைமை பதற்றமா இருக்கு. டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு, நீங்க வராதீங்க விஜய், இருங்க காலதாமதம் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ட்டாரு. எப்போதுமே வந்து கர்நாடக அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவரும் கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடகாவுக்கு போய் அவரை சந்திக்கிற ஒரு முயற்சியில் வந்து ஒரு ஈடுபட்டதே என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை தான் நான் பார்க்குறேன். அப்போ இது எல்லாமே மாநில அரசினுடைய உரிமை சார்ந்தது. ஆற்று நீர் உரிமை சார்ந்தது. அங்கே இந்த பக்கம் வந்து மும்மொழி கொள்கை, அதில் வந்து இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கானது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அப்போ இதெல்லாம் விட்டு கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எதுவோ அதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். உறுதியாக இருக்காங்க. நீட்டுக்காக தீக அலுவலகம் முன்பு ஒரு போராட்டம் நடத்துவதற்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. திருமாவளவன் அவர்கள் கூட அதுக்கு வந்து கண்டிச்சிருக்காங்க. அதாங்க ரொம்ப சாஃப்டா கண்டிச்சிருக்கு. இல்ல கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து நாங்க திமுகவோட இருக்கும்போது என்ன நிலைப்பாட்டோடு நாங்கள் இருந்தோம், அந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் செய்த தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டி கண்டிச்சிருக்கிறோம். அதே நிலைப்பாடு தான் தாவேக அரசாங்கத்தில் வந்து. இன்னைக்கு நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, அன்னைக்கு நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் அரசாங்கத்தோட ஒரு பகுதி. நாங்க உங்கள்கிட்ட ஏன் இதை பண்ணலன்னு கேள்வி கேட்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதியா இருந்தா கூட நாங்க தவற சுட்டி காட்டுறோம்ல, அதை கண்டு காணாம போகல. எங்க தலைவர் சுட்டி காட்டுறாருல, பல விஷயங்களை சுட்டி காட்டுறாருல. இதுதான் இதேதான் வந்து வன்னியரசு அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் கூட இந்த தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூ தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிட்டாரு. இதை பண்ணக்கூடாது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் இந்த வந்தே மாதரம் பாடல் கூடாது என்பதற்கு பல்வேறு காரணங்களை சுட்டி காட்டினாரு. அரசியல் உரிமை குழு வந்து ஏன் அதை வந்து வேண்டான்னு சொன்னாங்க, எதுக்கு வந்து ஜனநாயக கதிய அந்த பாடலை நாட்டு பண்ண வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு பல்வேறு காரணங்கள்லாம் சுட்டிக்கிட்டா எதுவுமே தமிழக அரசு காதுல விடவில்லையே. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு. அதுதான் தமிழ் தாய் வாழ்த்து தான் இங்க முதல்ல பாடப்படணும். 3வது பாடுறதுல எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்து அங்க பாடப்படும் போது கூட வந்து இன்றைக்கு அவர் அமைச்சர் வந்து நிர்மல்குமார் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆளுநர் வந்து தன்னிச்சையா செய்யறாரு, இது தன்னிச்சையான போக்கு வந்து நாங்க கண்டிக்கிறோம் பேசியிருக்காங்க. இப்ப நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? நிர்வாகம் பல்கலைக்கழகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டு அரசு பல்கலைக்கழகம் வந்து ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆளுநர் வேந்தர், அவ்வளவுதானே, வேந்தர் தாங்க. அவர் கண்டிக்க வேண்டிய இடத்துல இப்ப கண்டிச்சிருக்காங்க. துணைவேந்தர் நியமனத்துல கூடாதுன்னு சொன்னாங்க. 5 பேர் கமிட்டி. நீங்க கேள்வி கேட்கணும், எப்படி பதில் சொல்றது? ஒட்டி வர கேள்வி அதாவது வந்து நாங்க கண்டிக்கிறோம், தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நீ இப்போ தமிழ் தாய் வாழ்த்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலா? இல்லைல்ல, கடந்த 5 ஆண்டு சிக்கல் இல்லை. துணைவேந்தர் நியமனத்துல யூஜிசி கமிட்டி மெம்பர்ஸ் 2 பேரை சேர்க்கக்கூடாதுன்னு நீங்க உட்பட எல்லாருமே வந்து வலியுறுத்துறீங்க. ஆனா நீங்க அந்த நடைமுறை வந்துடுச்சே. துணைவேந்தர் தேர்வுல 5 பேர் ஆக்கிட்டாங்களே, யூஜிசி கமிட்டி மெம்பர்ஸ் 2 பேர் வந்துட்டாங்களே. அதாங்க இது எல்லாமே யூசிஜி பண்ற வேலை தானே, ஒன்றிய அரசு கொடுக்குற அழுத்தம் தான். படிஞ்சிருச்சு. நீங்க இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி ஆதரவு கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் பாஜக நுழைந்துடக்கூடாது, புறவழியாக நுழைந்து விடக்கூடாது, ஒரு மதசார்பற்ற அரசு அமைய வேண்டும், அதற்காக ஒரு ஜனநாயக ரீதியா வெற்றி பெற்றக்கூடிய தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோன்ற நிலைப்பாட்டோட தான் ஆதரவு கொடுத்தீங்க. ஆனா அந்த நிலைமையை இன்னைக்கு மாறி இருக்குன்றதான் ஒரு கேள்வியா ஆலூர் ஷானவாஸ் உட்பட உங்க கட்சியிலிருந்து அந்த குரல்கள் வெளிப்போய் இந்தியாவுக்கு அத்தனை பல்கலைக்கழகங்களும் வந்து இன்றைக்கு வந்து RSS கட்டுப்பாட்டில் போயிருச்சு. துணைவேந்தர் அவங்க தான் நியமிக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? இந்தியா முழுமைக்குமே எல்லா பல்கலைக்கழகத்தையும் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க. யூசிஜி அமைப்பு வந்து இன்றைக்கு வந்து RSS பிடியில் தான் போயிருக்கு. புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்போ அப்படி இருக்கும்போது பல்கலைக்கழகத்துக்குள்ள அவங்க விருப்பப்பட்டதை செய்யறதுக்கு திணிக்கிறாங்க. இது வந்து
இது வந்து கண்டிக்கத்தக்கதான், நமக்கு ஏற்புடையது இல்லை, நம்ம வந்து எங்கள் தலைவர் வந்து அதெல்லாம் கண்டிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு கால அவகாசம் தேவைப்படுது, எல்லாம் மாற்றக்கூடியது தானே, இது மாறக்கூடியது தானே, புரியுதுங்களா? இன்னைக்கு நாளைக்கே கூட எதிர்த்து அவங்க எதாவது பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம், யூஜிசிக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு போடலாம், ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது கட்சியோட நிலைப்பாடு, தலைவர் எடுத்த முடிவு, கட்சியோட எதிர்காலம், இதுல இருந்து தான் ஒரு கட்சியோட நிர்வாகி வந்து கருத்து சொல்லணும். மேம்போக்கான வந்து ஒரு அரசியலோ ஒரு கருத்தை வந்து பேசிட்டு போறது வந்து அது வந்துமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து எந்த பலனும் தராது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நம்ம என்னன்னா நீண்ட காலமாக வந்து திமுகவோட பயணம் பண்ணோம். அது அந்த அந்த பயணத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, இந்த கட்சி வளர்ச்சிக்கு, எதிர்காலத்துக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, அதை பார்க்கணும்ல, அதை பேசணும்ல. அதை பேசுறதுக்கு தயாராகாத போது திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏமாற்றிய காலகட்டங்கள் இருக்கு. எங்கள் தலைவர் வந்து நடத்தின விதம் இருக்கு. எங்கள் தலைவர் வந்து மனவேதனைக்கு உண்டு பண்ணாங்க, மனவலியை கொடுத்தாங்க. மனவலியோடு தான் நான் வந்து இந்த கூட்டத்தில் தொடரேன்னு சொன்னாரா இல்லையா? புரியுதுங்களா? அப்போ தேர்தல் அப்போ வந்து என்ன நீங்கள் எத்தனை இடங்கள் கேட்டார், எத்தனை இடங்கள் கொடுத்தீங்க? திமுகவில் வந்து 2வது பெரிய கட்சி விசிகா. திமுக அணியில் 234 தொகுதியில் எங்கள் வாக்கு வங்கி உண்டு. வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருந்தோம். நீங்கள் வந்து 2021 திமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கு நாங்கள் தான் காரணம். நாங்கள் தான் அந்த அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்தோம். இது மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டார். நீங்கள் தான் என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒத்துக்கிட்டார். எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் 60வது மணி விழாவில் அவரே மேடையில் சொன்னார். நீங்கள் யூடியூப்பில் இருக்க எடுத்து பாருங்கள். அப்போ ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய வலிமை உள்ள விசிகாவுக்கு எத்தனை இடங்கள் நீங்கள் கொடுத்தீங்க, எத்தனை இடங்கள் கேட்டோம்? ஒரு அந்த 6 தொகுதிக்கு மேலே அவங்க ஏறலையே. போன மாதிரி 2021 6 கொடுத்தோம், அதே வாங்கிக்கணும் தானே பேச்சுவார்த்தை தொடங்குது. 8 இடங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு 10 இடங்களாக கொடுக்கக்கூடாதா? இரட்டை இலக்கத்தில் போட்டிடுன்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தார்ல. அப்போ ஒரு 10 நாள் கொடுக்கக்கூடாதா கேட்குறேங்க. அப்போ இப்படிலாம் வந்து நடத்துவீங்க. நிறைய நாங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை திமுக ஆட்சி காலத்தில். அந்த வேதனை இருக்குங்களா இல்லையா? ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்த இடத்துல திமுக அதிருப்தி காரணமாக தான் தவேகோட கூட்டணியில் சேர்ந்தீங்களா? அதிருப்தி மட்டும் இல்லைங்க, இங்கே ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து திரு விஜய் அவர்கள் கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கி காமிச்சிட்டு இருக்காரு. இனி தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலுமே இங்கே கூட்டணி அரசாங்கம் தான். யாரெல்லாம் ஒரு கூட்டணி உருவாக்குறாங்களோ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்ன்றதை உருவாக்கிட்டாங்கல்ல. இனிமே அதை யாரும் மாற்ற முடியுமா? ஒன்றிய அரசாங்க அறுதி பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தா கூட கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னா அடுத்த முறை ஜெயிச்சுட்டா இல்லைங்க, அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருந்தா கூட்டணி இப்போ போய் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமை உருவாயிருக்காது. ஆனால் அவர் என்ன சொன்னார் விக்கிரவாண்டி கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது, நாங்கள் வந்து எங்களுக்கு போதிய இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றா கூட எங்களோட கூட்டணி வைக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. சரி, அதை நம்ம சந்தேகப்பட தேவையில்லை, புரியுங்களா? ஆனால் ஒரு மாற்றத்தை நோக்கி கொடுத்துருக்காருல. இன்னைக்கு அமைச்சரவைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாருல. நாங்க கேட்கவில்லை. அமைச்சர்ல வாங்க, அமைச்சர்ல பங்கு எடுத்துங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. இது வந்து திமுக இருந்ததா? இல்ல, திமுக எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கலாம், நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விசிகாவுடைய கடந்த கால 5 ஆண்டு காலம் விசிகா எந்த அளவுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உறுதுணையாக அதெல்லாம் எண்ணி பார்க்காம இப்படி பேசுவது என்பது உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திருமாவளவன் அவருடைய கருத்து நெருக்கடி ஏற்படுத்தி, அவருடைய தனிப்பட்ட கருத்தை அறுத்துட்டு போட்டோம். கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் அவருடைய கருத்து இருக்குது. அது ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கா? இப்போ நெருக்கடிலாம் அதெல்லாம் எங்களுக்கு எந்த நெருக்கடி ஏற்படாது. எங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் விடுதலை சிறுத்தைகளுக்கான களம் தான் அது. எங்கள் தலைவர் தான் அன்றைக்கி வந்து ஒரு தீர்மான சக்தியாக இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து எந்த நெருக்கடிகளுக்கு ஏற்பட போகிறதில்ல. அது அவங்களுக்கே தெரியும், தாவைக்காக தெரியும். இது வந்து விசிகாவோட நிலைப்பாடு இல்லை, தலைவர் எழுச்சி தமிழருடைய நிலைப்பாடு இல்லை, ஏதாவது அவர் சொந்த கருத்தை பேசுகிறாருன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து அவங்க கடந்து போயிடுவாங்க அதை. ஏன்னா அவரே என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் வந்து திருமாவளவன் அவர்களையோ திரு விஜய் அவர்களையோ குறைச்சோ மதிப்பு குறைவோ நான் பேசலை, நான் இதெல்லாம் நடக்குது, இதை கேள்வி கேட்குறேன் அப்படின்ற வாதத்தையும் முன்வைக்கிறேன். கேள்வி கேட்குறவரே நீங்கள் எங்கேருந்து கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் திமுகலேருந்து போய் கேள்வி கேளுங்க. நீங்கள் வந்து விசிகாவில் ஒரு முக்கிய பொறுப்பாளர் இருங்க, விசிகாவில் முக்கிய பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு அரசாங்கத்துடைய குறைகளை சுட்டி காட்டலாங்க, அது தப்பு கிடையாதுங்க. ஆனால் வந்து திமுகவுடைய குரலை ஒழிக்கக்கூடாதுல்ல. எங்கள் தலைவர் தெரியாதா? என்ன நடக்குன்னு தெரியாதா? இந்த ஆட்சியில் என்ன நடக்குன்னு தெரியாதா? சுட்டி காட்டுற விஷயத்தை சுட்டி காட்டுறாருல்ல.
அப்படிதான் அங்க ஒரு கட்சியோட தொண்டன் இருக்கணும். ஒரு தலைமைக்கு கீழே செயல்படக்கூடியவங்க கட்சிக்கு கட்டுப்பட்டு கட்சியோட நிலைப்பாடு கட்டுப்பட்டு அவரே எதிர்பார்க்கிறாரோ எங்க என்னை திமுக பக்கம் அமைச்சு வச்சிருக்க நீங்களே அப்படின்னு. அதே நமக்கு தெரியாது, அவருடைய உள்ள கிடைக்க நமக்கு என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அங்கே பேச்சுவார்த்தை நடத்ததா கேள்விப்பட்டோம். அங்கே வந்து கட்சி பொறுப்பு கேட்டதா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அது எனக்கு உறுதியாக தெரியாது, கேள்விப்பட்டது தான். அவர் அங்கே போய் திமுகவில் சேர்றதுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்னு எங்களுக்கு கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது ஒரு ஒரு தலைவரை மீறி ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த அரசு தாவேக அரசு உண்மையிலேயே கொள்கையிலேருந்து தடமாறி அவங்க வந்து வேறு திசையை நோக்கி போகிறாங்க அப்படின்னா எங்கள் தலைவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் வந்து கொள்கை கோட்பாட்டில் சமரசம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எங்கள் தலைவர் முன்னெடுத்து வர்றாரு. ஏன் வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர மாட்டேன், பாஜகவோட சேர மாட்டேன்னு ஏன் சொல்கிறாரு? கொள்கையில் முரண்பாடு இருக்கு இல்லையா? கொள்கையில் முரண்பாடு இருக்க போய் தான் அந்த இந்த நிலைப்பாடு எடுக்கிறோம். இப்போ அதே மாதிரி எங்கள் கொள்கையில் வந்து தாவேக மேலே முரண்பாடு இருந்துச்சுன்னா எங்கள் தலைவர் வேறு ஒரு நிலைப்பாடை எடுக்க போகிறாரு. அப்போது ஒரு தலைமை வந்து நல்லது கட்டத்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தான் காலத்தின் தேவையை கருதி அரசியல் நெருக்கடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து இன்றைக்கு தாவேகாவுக்கும் வந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. இப்போ அதையே வந்து கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரிலாம் அவர் பேசுகிறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் எடுத்துக்கிடும், கட்சியோட கருத்தை. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களை பற்றி அந்த காணொலியில் அவர் பேசுனதுக்கு தாவேக்காலேருந்து வர குரல்கள், எதிர்ப்பு குரலை தாண்டி விசிகாலேருந்து அதிகமாக வருது. ஆமாம், எங்கள் கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசும்போது எதிர்ப்பு வரதானங்க செய்யும். எங்கள் தலைவரோட ஸ்டாண்ட் என்ன? இப்போ திமுகவில் எங்களுக்கு இருந்த காயங்களை வந்து இன்னைக்கு அவர் பேசுவாரா? பேச சொல்லுங்கள். எங்கள் தலைவருக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்தது, ஊடகங்களில் வந்து எவ்வளோ தரக்குறை விமர்சனம் பண்ணுறாங்க. உயர்நீதிமன்ற வாசலில் எங்கள் தலைவருடைய காரை மறைச்சு ஒரு வக்கீல் வந்து வண்டியை நிறுத்தி எவ்வளோ தகராறு பண்ணா. அப்போ நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணீங்க? என்ன கருத்தை நீங்கள் பதிவு போட்டீங்க? இன்னைக்கு உதயநிதி வந்து என்ன பேசுறாரு? சோபா மாடல்ன்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு சோபா மாடல்? எவ்வளவு தரக்குறோம் சொல்றாரு. அதாங்க எங்களுக்கு தரக்குறோம் விமர்சனம் பண்றாங்கல்ல. எவ்வளவு தரக்குறோம், சோபாக்குள்ள பணம் வச்சு கொடுத்ததா வந்து சொல்லி எவ்வளவு தரக்குறோம் விமர்சனம் பண்றாங்க. அப்ப அதுக்கு எதிராக வந்து உதயநிதியை கண்டிக்கணுமா வேணாமா? கண்டிக்கணும்ல. இது மாதிரி நிறைய அடிக்கிட்டு போலாம். இன்னைக்கு வந்து தாவேகாவிற்கு எதற்காக நாங்க ஆதரவு கொடுத்தோம், எதற்காக அமைச்சரவையில் பங்கெடுத்தோம், இந்த ரெண்டு கேள்விக்கும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப தெளிவாக எங்கள் தலைவர் பதில் கொடுத்துட்டார். அதை திமுக வந்து ரொம்ப மிக 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 மோசமான முறையில் வந்து எங்கள் தலைவர் வந்து கொச்சைப்படுத்தி போடுறாங்க. ஆராசா எவ்வளோ கேவலமாக எங்களுக்கு கவிதை வடிவத்தில் எங்களை மட்டம் தட்டி எவ்வளோ கொச்சைப்படுத்தி பதிவு போட்டான்ல. ஆர்எஸ் பாரதி அவன் பேசினார். எவன் இருந்தான்னா எவன் போனான்னா கூட்டணி உங்க கூட இருந்தவங்கலாம் அங்கே போய் ஆதரவு கொடுக்குறான்னு சொன்ன கேட்ட கேள்விக்கு எவன் இருந்தானா எவன் போனான்னா அவன் ஒருமையில பேசினார். அப்போல்லாம் அவர் எங்கே போனார்? கண்டிச்சிருக்க வேண்டியதானே? எங்கள் தலைவர் எப்படி வந்து ஒருமையில நீ பேசலான்னு கேள்வி கேட்டுருக்க வேண்டியது ஆர்எஸ் பாரதியை. ஆராசா கவிதையில் இருந்துக்கு என்ன எங்கே போனார் இவர்? ஏன் கண்டிக்க வேண்டியதானே? தேர்தலில் போட்டியிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு உடனே அவருக்கு ஆதரவாக சில பேர் எழுதுறாங்க, தலைமையை விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க. தலைமையை விமர்சனம் பண்ணி எழுதும்போது அவர் வேடிக்கை தானே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்ற அவர் ஒரு கருத்து சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4 வரியில் ஒரு மறுப்பு போட்டார். அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பெரிய ஒரு சக்தியா, நீங்கள் அரசியல் சக்தியா? நீங்கள் எவ்வளோ பெரிய மகத்தான வாய்ப்பு. கட்சியில் விடுதலை கட்சியில் எவ்வளோ பேர் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அவரும் 25 ஆண்டு காலமாக என்ன 25 வருஷமா? எங்கே 25 வருஷமா? சும்மா பேசாதீங்க. 25 வருஷமா என்ன பண்ணார் கட்சிக்கு? ஏன்னா அவர் இஸ்லாமியர் தானே. எத்தனை இஸ்லாமியர்கள் கட்சிக்குள்ளே சேர்த்தாரு? எத்தனை இஸ்லாமியர் கொண்டு சேர்த்துருக்காரு? நேரடியாக கட்சிக்கு வந்தார், மேடைக்கு போனார், ஊடகத்துக்கு வந்தார், எம்எல்ஏ ஆனார். வேற என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போய் களத்தில் போய் போராடிட்டாரா? மறுபடியும் வந்து தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கலன்னா வந்து கட்சியை விட்டு கட்சியுடைய அடையாளங்களை வந்து சமூக ஊடகங்கள்லேருந்து அழிக்கிறது, கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வர்றதே கிடையாது, கட்சி வேலை எழுத்து போட்டு செய்கிறது கிடையாது. மேடையில் பேசணும், ஊடகத்தில் பேசணும் குறித்து இருங்க. மேடையில் பேசுறதும் ஊடகத்தில் பேசுறது, எம்எல்ஏ பதவி, இது மட்டும்தான் கட்சி பதவி. அவங்களுக்கு கட்சி வேலையா? கட்சி வேலைகள் ஏராளமான வேலை கிடையாது. மாநாடு அறிவிக்கிற மாநாட்டு வேலையை என்னைக்காவது இழுத்து போட்டு பார்த்துருக்காரா? ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்து வேலை இழுத்து போட்டு பார்த்துருக்காரா? ஒரு பேரணி நடத்தணும், பேரணி வேலை இழுத்து போட்டு பார்த்தாரா? இதெல்லாம் வந்து கட்சி வேலைகள் எதுவுமே செய்யலை. ஆனால் பதவி வேணும். என்ன இது? ஏன் அப்புறம் வந்து அவர் குறித்து ஒரு உறுதியான முடிவு எதுவும் எடுக்காம இருக்கு? ஏங்க உறுதியான முடிவுனா எங்கள் தலைவர் எப்பவுமே யாரையும் வந்து இழக்க விரும்பலைங்க. அது அவருடைய பெருந்தன்மை. யாராக இருந்தாலும் வந்து ஒரு அனுசரித்து தான் போகக்கூடிய ஒரு யாரையும் வந்து அவர் இழக்க முடியாத பட்சத்துக்கு தான் சில பேரை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு தவிர தவறுகளை திருத்திக்கிட்டு அவங்க மறுபடியும் தொடரணும் அப்படிதான் எங்கள் தலைவர் விரும்புவார்.
அப்படிதான் வந்து அவர் இவ்வளோ பண்ணியும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு அறிவிச்சார். அந்த பொறுப்பை கூட அவர் ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வேலை செய்யலையே. பெரிய பொறுப்பு. அதை கூட அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்லிட்டு வந்து வேலை செய்யவில்லை. அப்போ கட்சி வேலையே செய்யலைன்னா அப்போ நீங்கள் என்ன சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்தீங்களா? அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கீங்களா? அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தகுதி இருக்கா? மற்றவங்களுக்கும் அந்த தகுதி இல்லையா? இந்த அணுகுமுறையே தவறானதுங்க. கட்சி வேலை ஏராளமான வேலை கிடைக்கும். கட்சி வேலையை செய்யுங்க. கட்சி அலுவலகத்துக்கு வாங்க. எவ்வளோ பெரிய மகத்தான வாய்ப்பு. அந்த உடனே பெரிய வாய்ப்பு கிடைச்சதில்ல. உங்களோட கட்சியில் சீனியர்ஸ் நான் உட்பட ஏராளமான பேர் இருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதில்ல. அதை கொண்டாட வேணாமா? காலம் முழுவதும் எங்கள் தலைவருக்கு வந்து நன்றி சொல்ல வேணாமா? இந்த கட்சிக்கு நன்றி செலுத்த வேணாமா? சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் செய்யாமல் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றோடனே நீங்கள் வந்து ஒரு எதிரான நிலைப்பாடு எடுப்பீங்க. கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி கட்சிக்காரராக இருப்பீங்க? தெரியாமலாம் எங்கள் தலைவர் இந்த நிலைப்பாடு எடுத்தார். புரியுங்க பார்ப்போம். இல்லை அவராக தன்னிச்சையாக எடுத்தாரா? உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்டி தான் அந்த முடிவு எடுக்கிறோம். அப்போ தாவேக்கா நிலைப்பாடு எடுத்ததே அவருக்கு பிடிக்கல. இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறாரு. தாவேக்கா நிலைப்பாடு எடுத்ததே அவருக்கு பிடிக்கல. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், அது வேற. ஆனால் வந்து ஒரு தலைவர் வந்து தீர அலசி ஆராய்ஞ்சு ஏன் அந்த முடிவு எடுத்தோம், எதற்காக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம், அதாவது நீண்ட கனவுனே சொல்கிறார் எங்கள் தலைவர் சொல்லும்போது. விடுதலை கட்சியோட ஒரு நீண்ட கால கனவு அதிகாரத்தில் பங்கெடுப்பது அப்படின்னு சொல்கிறாரு. கொள்கையும் அதுதான், கொள்கையாக தான். இத்தனை வருஷமாக இருந்து அதிகாரத்துக்கும் நகர முடியல. 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கோம். ஒரு வாரிய தலைவர் கூட கொடுக்கல. போன ஆட்சியில் வாரிய தலைவர் கொடுக்கல. ஏற்காவது வந்து எங்கள் தலைவர் கொடுக்குற ஆளுக்கு அப்புறம் என்ன அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்களா? வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா? மதிப்பு தாங்க. எங்கள் சமூகத்திற்கு காலங்காலமாக வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கான மதிப்புக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்போ அந்த மதிப்பு மரியாதையும் வந்து இன்னைக்கு தாவேக அரசு மீது சில தலித் அமைப்புகளே, இப்போ பா ரஞ்சித் போன்றவர்கள் தலித்துக்காக என்ன பண்ணிடுச்சு, பட்டியலின மக்களுக்காக இந்த அரசு என்ன பண்ணிடுச்சு, 7 அமைச்சர்களை கொடுத்ததுனால வந்து இந்த அரசு வந்து தலித்துக்காக பேசிச்சுன்னு அர்த்தமா, எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு ராஜ்முகார்னு கேள்வி எழுப்புறாங்க. அதெல்லாம் வந்து ஜனநாயகபூர்வமான கேள்விங்க. நான் தாவேக்காவை பார்த்து கேள்வி எழுப்ப வேணான்னு சொல்லவே இல்லை. நீங்க தாராளமா தமிழக வெற்றி கழக ஒரு போராட்டம் அங்க வந்து தாராளமா கேள்வி கேளுங்க. கேள்வி எழுப்புவதற்கு எல்லோருக்குமே ஜனநாயக உரிமை இருக்குது. விமர்சிப்பதற்கு ஜனநாயக உரிமை இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்க மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லல. நான் ஏன் நீங்க தாவேக்காவை பார்த்து கேள்வி கேட்க நான் சொல்றேன்னா சொல்ல மாட்டேன். தப்புனா தட்டி கேளுங்க. கேள்வி சரின்றீங்களா? ஆனா விசிகாக்கு ஒரு தலைமை இருக்கிறார்ல, அதுக்கு இப்ப நாங்களும் கட்டுப்பட்டு தானே இருக்கிறோம். எங்க கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கு அதான் நான் பேச முடியும். நீங்க இன்னைக்கு உங்களுடைய கருத்துப்படி திரு விஜய் அவர்கள் ஒரு பட்டியலின மக்களுக்கான சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு மதிப்பை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது விடுதலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க தெரியக்கூடிய ஒரு கருத்து. பெரிய விஷயம் நிச்சயமா. தமிழ்நாட்டுல மக்கள் தொகையில யார் அதிகமா இருக்கிறா? இந்த பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இருங்க, பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுல வெளிப்படையா பேசணும்னா பறையர் சமூக மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இது ஒரு விளக்கத்துக்காக பேசுறேன். பறையர் சமூக மக்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 முதன்மையான மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்திற்கு காலங்காலமாக திமுக அதிமுகவில் எத்தனை அமைச்சரை கொடுத்தாங்க? மாவட்ட செயலாளர் கொடுத்தது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் பாந்திர இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. எங்களுக்கு என்ன திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தீங்களா, ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்தீங்களா? இந்த கேள்வி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் எழுப்பினார். அதுக்கப்புறம் தான் இந்த கட்சிகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. அதுக்கப்புறம் தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாங்க, ஒன்றிய செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. அது வரைக்குமே திமுக அதிமுக இது போன்ற பதவி கொடுத்ததே கிடையாது. அதிகாரமுள்ள ஒரு பதவி தான் மாவட்ட செயலாளர் பதவி, ஒன்றிய செயலாளர் பதவி. அந்த பதவிகளையே திமுக அதிமுக கடந்த காலத்துல எங்க ஆட்கள் கொடுத்தே கிடையாது. வாக்காளர்கள் அதிகம் இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்ட பிறகு நடந்தது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். மதுரையில வந்து நான் சொல்றது வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். லட்சுமி சுந்தர ஹால்னு ஒரு ஹால் அங்கே இருக்குது தலாகுளத்தில். அங்கே பிடிஆர் பழனிவேல் ஐயா மறைந்தவர்கள் பிடிஆர், அவருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் விழா. அந்த விழாவிற்கு தலைவர் கலைஞர் அன்னைக்கு வர்றாரு. அப்போ எங்கள் தலைவர் வந்து ஒரு சுவரட்டை அடித்து ஒட்டுறோம். எங்கள் தலைவர் எழுதி கொடுத்து அடித்து நாங்கள் ஒட்டுறோம். அதெல்லாம் அங்கே திமுக நாங்கள் வச்ச கேள்வி. திமுகவில் அதிகாரமுள்ள துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் வந்து உங்கள் கட்சியில் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டினா அன்னைக்கு. அது அன்னைக்கே கலைஞருடைய கவனத்தை கொண்டு போனாங்க. அதை இந்த மாதிரி டிபிஐ பேரில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அன்னைக்கே நாங்கள் கலைஞருடைய கவனத்தை நாங்கள் ஈர்த்தோம், எங்கள் தலைவர் ஈர்த்தார். அப்போ இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படும் போது தான் திமுகக்குள்ள ஒரு மாற்றம் வருது, அதிமுகக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஆனாலும் வந்து ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல. இன்றைக்கு அதை வந்து திரு விஜய் வந்து சாத்தியப்படுத்திருக்காருல்ல.
பாப்புலேஷன் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்துருக்காருல்ல, எவ்வளோ பெரிய மாற்றம். இனிமே யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் உருவாக்க முடியும்ன்றதை உருவாக்கி காட்டிட்டார்ல. இது பெரிய மாற்றங்க. இது அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம். இதை நம்ம அங்கீகரிக்காம, இதை ஏற்றுக்கொள்ளாம வேறு விதமான கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுறது ஒரு தவறான ஒரு கருத்து தான். ஏன் தலைவருக்கு தெரியாதா என்ன? விமர்சனங்கள்ன்றது என்பது வேறு, ஆனால் கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறது என்பது வேறு இல்லை. திமுகவுடைய குரலா ஒழிக்கக்கூடாதுல்ல, திமுகவுடைய குரலா ஒழிக்கக்கூடாது, அது தவறு. அப்படி பார்த்தா திமுக திருப்பி ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். உதயநிதி சோபா மாடல் சொல்றாரு, அதை கண்டிக்கணும்ல. எங்க கடந்த ஆட்சி காலத்துல எங்க தலைவர் வச்ச கோரிக்கை, ஏராளமான கோரிக்கை இருக்குது, அதை முழுசா திமுக செஞ்சுட்டாங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே அதை பற்றி கண்டிக்கலையே. எதை இந்த சோஃபா மாடல்னு சொன்னதை அண்ணன் திருமாவளவன் அவர்களே கண்டிக்கலையே. அது ஏன் பெருசா விவாதங்கணும்? பெருசா விவாதிக்க தேவையில்லை. அவருடைய தகுதிக்கு அதை கண்டு காணாம தான் போயிடாரு. ஒரே ஒரு இடத்துல சொன்னாரு, பணம் கொடுக்குறவங்க சோபாலை வச்சு கொடுப்பான்னு கேட்டாரு. அதுதான் அவருடைய தகுதிக்கு, அதை கண்டது போனோம். அவரை போய் இதுக்குள்ள விவாதத்துக்குள்ள சிக்கக்கூடாதுல்ல. சமீபத்தில் நல்லக்கண்ண ஐயா தொடர்பான ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் மற்றும் சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் கூட திமுகவோட எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரிய ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு நட்பு இருக்குது, அது என்றைக்கும் இதாகுது அப்படின்ற போது இந்த கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்பப்படுதில்ல. ஏங்க திமுகவோட நட்பா இருக்கிறது எப்படி தப்பா இருக்கு? சோஃபா மாடல் சொன்னது அவங்களும் சோஃபா மாடல் தான் சொல்லியிருக்காங்க. அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, அவர் அந்த சோபா மாடல் சொல்கிறது தப்பு தான். எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் பெரிய மன வருத்தம் தான், எங்கள் தலைவருக்கெல்லாம் மன வருத்தம் தான். இப்போ திமுக பேசக்கூடிய அரசியல், அது விசிகா பேசுகிற அரசியல், இடதுசாரிகள் பேசுகிற அரசியல்லாம் ஏறக்கூடிய ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் ஐயா நல்லக்கண்ணனுடைய சிலை திறப்பு என்பது திமுக ஆதரவாளர்கள் உருவாக்கின இடம், சிலை. அது கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தலை. திமுக ஆதரவாளர்கள் ஐயா நல்லக்கண்ணு சிலையை திறக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு உதயநிதி வராரு. ஐயா நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தலைவராக இருந்தனால தோழர் வீரபாண்டியன் அழைக்கப்படுறாரு. அங்கே பேசுகிறாங்க. அங்கே வீரபாண்டியன் என்ன சொன்னார்? திமுக, அதிமுக, தாவேகா மூன்றையும் ஜனநாயக கட்சியை நாங்கள் பார்க்குறோம், ஜனநாயக இயக்கமாக பார்க்குறோம்னு சொன்னார். 3 கட்சி எல்லாம் பேசிட்டு அப்புறம் கடைசியாக 3 கட்சி ஒன்றா தான் வைக்கணும்னு பார்க்குறாரு. இது தொடக்கத்திலிருந்தே சொல்லக்கூடிய கருத்து தான், இது புதுசாக சொல்லலை. எங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்ன கருத்து தான். அது இருமொழி கொள்கையில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். அவங்க திமுக அதான் இருமொழி கொள்கை தான் கொள்கை. மாநில சுயாட்சியும் நம்ம பேசுகிறோம், ஆற்று நீர் உரிமைகளை நம்ம பேசுகிறோம், அதைத்தான் திமுக பேசுது. கொள்கை அடிப்படையில் ஒன்றா ஒத்து போகுது. இதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக பேசுகிறோம். இதில் நான் தயக்க வேண்டியிருக்கு. தாவேக்காக்கு அதே கொள்கை தான். அன்றைக்கி அவங்களும் இருமொழி கொள்கைகளை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. காவிரி தண்ணீர் பிரச்சனையில் அவங்களும் இப்போ உறுதியாக தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய நிலை என்ன உறுதியாக இருக்கிறாங்க. வேற என்ன இங்கே வர வேண்டியிருக்கு? ஸோ மாநில உரிமைகள் எதுவும் விட்டு கொடுக்கல தாவேக்கா சொல்றது நீங்கள் தெரியும். தாவேக்கா விட்டு கொடுக்கலங்க. அவங்களுக்கு என்னென்னா, புதிய கட்சி, புதிய ஆட்சி, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஆட்சியை தக்க வச்சுக்கிறணும், இந்த ஆட்சிக்கு எந்த இடையூறு வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதனால் பாஜகவை தீவிரமாகவும் எதிர்க்காமல், அவங்களோட நெருங்கியும் போகாமல் ஒரு நியூட்ரலாக இது கையாளுறாங்க. இது அவங்களுடைய சாமர்த்தியம். இப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதில் இன்னொரு பக்கம் திரு வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா, அவர் பாராளுமன்ற உரை தொடர்பான அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்வதாக முதல்ல இது தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அவரே சொல்லிட்டாரு, நானே வேண்டாம், வர வேண்டாம்னு கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது? ஏன்ட போய் கேட்குறீங்க? கூட்டணி கட்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எங்க கொடுங்க, அவரே சொல்லிட்டாருல, திரு விஜய் போனால் டிராஃபிக் ஜாம் ஆயிரும், கூட்டம் கூடிரும், இடம் பத்தாது, அந்த இடம் பத்தாது, கூட்டம் கூடிரும்னு சொல்லியிருக்காருல்ல. அதுதான் காரணம். ராகுல் காந்தி ஒரே மேடையில் பங்கெடுப்பதனால பாஜக கோச்சுக்கும், பாஜக விஜய் பயப்படுறான் அப்படி வைக்கப்படுற விமர்சனத்துக்கு எந்த இதில் இடமும் கிடையாது. நமக்கு அது தெரியாது, அது திரு வைகோட மனசாட்சிக்கு தான் அது தெரியும். அது அவர் அடிச்சா மொட்டை வச்சா குடுமின்னு பேசக்கூடியவர். நோபல் பரிசுலாம் ரெஃபர் பண்ணார். நோபல் பரிசுலாம் ரெஃபர் பண்ணார். ஒருவேளை ஏதாவது கடிதம் எழுதி வாங்கி கொடுத்தாருன்னா, நோபல் பரிசு வாங்கி கொடுத்தாருன்னா, அவருக்கு நாங்கள் ஒரு விழா எடுத்துகிட்டு, பாராட்டு விழா எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு பக்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மாவட்டத்தில் பேசும்பொழுது, எங்களுக்கு கரூரில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதை ஒட்டி முதல்ல இந்த மின்சார வாரியம் தொடர்பான அந்த இதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற வழக்குகள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுலேயும் முடியல, நம்ம குதிரை பேரம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அடுத்து டாஸ்மாக் வந்திருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும். செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அது எனக்கு எந்த அளவுக்கு முழுசாக தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும், எல்லாமே வழக்காக மாறிடுது, நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பு என்னவோ அதை தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். எல்லாமே வழக்காயிருச்சுல, வெறுமனே விமர்சனங்களாக இல்லாமல் அவர் திரு செந்தில் பாலாஜி மேலே எல்லாமே வழக்காக இருக்குது.
செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்பு வந்து டிவிகே அரசு கிட்ட இருக்கு. அந்த இதை இல்லை, இப்போ நம்ம டிவிகே அரசு நிலைப்பாட்டை வந்து நான் விளக்க முடியாது. நான் விசிகா நாங்கள் எடுத்த நிலைப்பாடை மட்டும் தான் நான் பேச முடியும். டிவிகே வந்து அந்த கட்சி சார்பாக என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பேச முடியாது. அப்படி எடுக்கும்போது அவங்க நீதிமன்றத்தில் தான் அதை வந்து நிரூபித்து காட்ட வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் திரு செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. இல்லை ஒரு குற்றம் செஞ்சுருக்கான்ற நிரூபிக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க. அது நீதிமன்றம் பார்த்துக்கலாம். இதில் போய் நம்ம போய் என்ன பெருசாக சொல்ல வேண்டியதுமே கிடையாது. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.